வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஆண்ட்ரூஸ். தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னாலே கடல் சார்ந்த பகுதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில அந்த கடலுக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக கடல் தேசிய பூங்கா உருவாக்கப்பட்டது. அந்த கடல் தேசிய பூங்கான்னு அறிவிக்கப்பட்ட இடமே அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமன்னார் பகுதி தான். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பகுதியில இன்னைக்கு நாம பேச போறது என்னன்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய ஆறுமுகநேரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரசாயன தொழிற்சாலை. அந்த ரசாயன தொழிற்சாலை அங்கு செயல்பட்டு வருகிறது, பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அதுல வரக்கூடிய அந்த கழிவு நீர் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய உப்பளங்களையும் சரி, அங்க இருக்கக்கூடிய பகுதிகளையும் சரி அதிக அளவுல பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறதா சொல்லப்படுகிறது. இதனால பார்த்தோம் அப்படின்னா கடல் பகுதியில இது போன்ற ஒரு ஆலைகளுடைய கழிவு நீர் கலப்பதால் அங்க இருக்கக்கூடிய மீன் வளம் பாதிக்கப்படுகிறது, கடல் வளம் பாதிக்கப்படுகிறது என்று அங்கு உள்ள மக்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க. அதுல பாதிக்கப்படுகிறவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். நிலம் சார்ந்த பிரச்சனைகளும், அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அந்த ஆலையின் மேல் எழுகிறது. இந்த ஆலை பற்றி, இந்த ஆலைக்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது, இதை யார் கண்காணிப்பது, அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இது பற்றி எல்லாம் இன்றைய உள்ளது நாம் பேச காத்திருக்கிறோம். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நகரத்தில் உள்ள காஸ்டிக் சோடா தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை அரசின் மாசு கட்டுப்பாட்டு விதிகளுக்கு மாறாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. காயல்பட்டினத்தில் தொழிற்சாலை அமைப்பதற்காக தமிழக அரசு 1958 1064 ஏக்கர் நிலங்களை வழங்கியுள்ளது. ஆண்டிற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் இந்த தொழிற்சாலை நகராட்சிக்கு சொத்து வரி மற்றும் தொழில் வரியாக சுமார் 25 லட்சம் ரூபாய் மட்டுமே செலுத்துவதாக கூறப்படுகிறது. 2000 பேர் பணியாற்றும் இந்த தொழிற்சாலையில் உள்ளூர் மக்கள் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு மட்டுமே உள்ளனர். காஸ்டிக் சோடா, பாலிவினைல் குளோரைடு, ட்ரைக்ளோரோ எத்திலின், சிந்தட்டிக் ருட்டைல் மற்றும் காஸ்டிக் சோடா தயாரிக்கும் இந்த ஆலையில் இருந்து பல ஆண்டுகளாக குளோரின் வாயு காற்றில் கலக்க விடப்படுவதாகவும், காஸ்டிக் சோடா தயாரிப்பின் பொழுது ஆலையில் இருந்து வெளியேற்றப்படும் மிகவும் ஆபத்தான பாதரச கழிவுகள் நேரடியாக கடலில் கலப்பதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் காயல்பட்டினம் மக்கள் மட்டுமின்றி தேயன்விளை, புன்னைக்காயல், தூத்துக்குடி பகுதிகளைச் சார்ந்த பொதுமக்களின் உடல் நலத்திற்கும் உயிருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பங்கம் விளைவித்து வருவதாக கூறப்படுகிறது. காயல்பட்டினம் நகரில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதாகவும், பலர் உயிரிழப்பிற்கும் இந்த தொழிற்சாலையின் மாசுகளே முக்கிய காரணமாக இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அரசின் மாசு கட்டுப்பாட்டு சட்டங்களுக்கு மாறாக செயல்பட்டு வரும் இத்தொழிற்சாலையை கண்டித்தும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர். தொழிற்சாலையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக மாசு ஏற்படுத்தும் உள்நாட்டு நிலக்கரியை மூலப்பொருளாக கொண்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. எதிர்கால சந்ததியை காப்பாற்றிடவும், நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும், இயற்கை வளங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம் நகரத்தில் உள்ள இந்த காஸ்டிக் சோடா தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இது காஸ்டிக் சோடா மட்டும் தயாரிக்கவில்லை, இன்னும் பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். பாலிவினைல் குளோரைடு, ட்ரைக்ளோரோஎத்திலின், சிந்தட்டிக் ருட்டைல் என்ற பல்வேறு விதமான பொருட்களை இதன் மூலமாக தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது பற்றி நாம் இன்றைய உள்ளது நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிறோம். இதற்காக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர் திரு நரசிம்மராஜன் அவர்கள். வணக்கம் சார். களத்தில் இருந்து நேரடியாக எமது செய்தியாளர் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை மக்களிடமிருந்து எடுத்துரைப்பதற்காக அங்க இருக்கிறார் தெய்வானை. தெய்வானத்தை முதல் கேட்கலாம். தெய்வானே, இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த இடத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன தொழிற்சாலை காயல்பட்டினம் நகரத்தில் இருக்கு. அந்த ஆலை எத்தனை ஆண்டுகளாக செயல்படுகிறது, அந்த ஆலையில் என்னென்ன உற்பத்தி செய்யப்படுகிறது, அதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன, அது குறித்து சொல்லுங்க. அதாவது தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆறுமுகநேரியில ரசாயன தொழிற்சாலை தற்போது நிறுவப்பட்டிருக்கு. 1952ஆம் ஆண்டு இந்த சோடா ஆஷ் அப்படிங்கறத தயாரிக்கிறதுக்காக நிறுவப்பட்டது. ஆனா இங்க காயல்பட்டினத்துல 1958ஆம் ஆண்டு நிறுவிருக்காங்க. இது என்ன மெயின் பாத்துக்கிட்டீங்கன்னா பிளாஸ்டிக் சோடா. அதாவது அந்த சோடாக்காக அவங்க என்னென்ன மாதிரி இது பண்றாங்கன்னா, உப்பு தான் அதோட மூலப்பொருள். அந்த இதுல வரக்கூடிய உபரி எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா குளோரின் வாயு. அந்த குளோரின் வாயுவால இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆறுமுகநேரி, காயல்பட்டினம் அதுல உள்ள சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்களுக்கு இதனால மூச்சு திணறல், அதாவது பச்சிளம் குழந்தையில இருந்து 5 வயசு குழந்தைகள் வரை இதனால
இறக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறதா மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இங்க வந்து என்ன மாதிரியான இது தயாரிக்கிறாங்கன்னா பிளாஸ்டிக் சோடா, ட்ரைக்ளோரோ எத்திலின், சிந்தட்டிக் ருட்டைல், அதுக்கப்புறம் இது பிவிசி இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. இதுல வந்து விசிஎம், பிவிசிக்கான மூலப்பொருள் பாத்துக்கிட்டீங்கன்னா விசிஎம். இந்த விசிஎம் வந்து எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கடல் வழியா தான் இவங்க வந்து ஒரு பைப் போட்டு கொண்டு வரணும். ஆனா இவங்க அப்படி கொண்டு வராம தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த துறைமுகத்துல இருந்து அவங்க கொண்டு வரது வந்து லாரி மூலியமா தான் கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரும்போது ஒருவேளை விபத்து ஏற்பட்டுச்சுன்னா விசிஎம் அந்த இதனால வந்து அந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 11 கிலோமீட்டர்ல உள்ள மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனா கடந்த 2011ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி கூட விபத்து நடந்திருக்கு. ஆனா விசிஎம் இறக்கி விட்டுட்டு வரும்போது வந்து அந்த லாரியில ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால பிரச்சனை இல்லாம இருக்கு. இதனால வந்து கடல் நீர் பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் காற்று கலந்து பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நிலத்தாலையும் பாதிக்கப்படுது. தற்போது நம்ம கூட இருக்கிற ராகவன் சார், அதாவது உப்பு உற்பத்தியாளர் சங்கத்துல உள்ள தலைவர் வந்து பேச இருக்கிறாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு வந்து எத்தனை ஏக்கர் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த இதனால எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க? ஆறுமணி சுற்றுவட்டாரத்தில் ஒரு 1500 ஏக்கர் உப்பளங்கள் இருக்கு. ஆறுமணியாரியோட முக்கிய தொழிலே உப்பு உற்பத்தி தான். இந்த உப்பளங்கள் இந்த தாரக கெமிக்கல்ல இருந்து வெளிவர்ற அயன் ஆக்சைடு இந்த கழிவால, அந்த கழிவுகளை அவங்க ஒரு 25 ஏக்கர்ல தேக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து வர்ற கசிவால சுற்றுவட்டாரத்தில் இருக்க பல 100 ஏக்கர் உப்பளங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு உப்பு உற்பத்தியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படியே வேறு உற்பத்தி செய்யும் போது அந்த உப்பு வந்து சிகப்பு கலர்ல அயன் ஆக்சைடு கலந்த ஒரு உப்பாகவும் அது விற்பனைக்கு லாயக்கற்றதாகவும் யாரும் வாங்க முடியாத ஒரு அளவுக்கு இருக்கிறது. அந்த உப்பை விற்கவும் முடியவில்லை. உப்பு உற்பத்தியும் குறைகிறது, உப்பு குவாலிட்டியும் குறைகிறது. எனவே எங்களால் அந்த உப்பு தொழிலை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. 2 வருடங்களுக்கு முன்பு அரசின் கவனத்தை இருக்க பல போராட்டங்கள் நடத்தினோம், பல மனுக்களை அளித்தோம். அப்போது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசிஷ்குமார் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருந்த தபாலுக்கு பதிலாக அவர்கள் விசாரித்து சில நிபந்தனைகளை இந்த தொழிற்சாலைக்கு விதித்தார்கள். அதாவது இவர்கள் தயார் பண்ணுகிற அந்த எல்மனைட், அதிலிருந்து வர்ற கழிவுதான் இந்த ஆக்சைடு. எனவே அதை பாதியாக குறைக்க வேண்டும் என்றும், அந்த ஆக்சைடு தண்ணிகளை பாதிக்கப்பட்ட இந்த 25 ஏக்கர் தேக்கி வைத்திருக்கிறார்களே மேலும் அந்த இடத்தில் தேக்கி வைக்கக்கூடாது என்றும், அப்படியே அதனால் பாதிக்கப்பட்ட உப்பளங்களுக்கு ஓரளவுக்கு நஷ்டஈடு வழங்கி அந்த உப்பளங்களில் தேங்கியுள்ள அந்த ஆக்சைடுகளை அகற்றி அவர்களுக்கு மீண்டும் உப்பு உற்பத்தி செய்வதற்கான ரா மெட்டீரியல் என்று அழைக்கப்படும் பிரெயின் வாட்டர், அவர்கள் கெமிக்கல் உப்பளங்களில் தாரக கம்பெனிக்கு சேதமான உப்பளங்களில் ஏகப்பட்ட பிரெயின் வாட்டர் வைத்திருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட உப்பளங்களுக்கு அந்த பிரெயின் வாட்டர்களை கொடுக்க வேண்டும், மேற்கொண்டு கழிவுகளை தட்டக்கூடாது என்று பல நிபந்தனைகளை விதித்தார்கள். ஆனால் மேற்கூறிய அந்த தொழிற்சாலை எந்த நிபந்தனையும் நிறைவேற்றவில்லை. இதுவரை அவர்கள் மேலும் மேலும் அதில் கழிவுகளை தட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு முறையும் அதை போராடி தடுக்க வேண்டியிருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட உப்பளங்களுக்கு மூலப்பொருளான அந்த பிரெயின் வாட்டரை அவர்கள் தரவில்லை, இதுவரை தரவில்லை. கேட்கும் போதெல்லாம் தருகிறோம் என்று சொல்கிறார்களே தவிர இதுவரை தரவில்லை. போன வருடம் முழுவதும் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விட்டது. உப்பளத்தில் வேலை செய்த தொழிலாளர்கள் முதல் கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நிலைமை நீடிக்கும் போது ஆர்மனேரியில் உள்ள உப்பளங்கள் அனைத்துமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் 1500 ஏக்கர் உப்பளங்கள், அதில் வேலை செய்கிற 1500 நபர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் மூளை சுமப்பது, உப்புகளை பேக்கிங் செய்வது, லாரிகளில் லோடு ஏற்றுவது முதல்ல தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. ஒரு நாளைக்கு 30 முதல் 40 லாரிகள் வந்து ஆர்மனேரியில் உப்பு ஏற்றி கொண்டு சென்றது. இன்று 3 முதல் 4-5 லாரிகள் கூட வருவதில்லை. எனவே உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டிருக்க தொழிலாளர்கள், மூளையேற்றும் தொழிலாளர்கள் அனைவருமே இந்த தொழிற்சாலையின் நச்சு கழிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் சரியான ஒரு நிவாரணம் ஏற்பட்டு மீண்டும் எங்களுடைய உப்பு தொழில் எப்பொழுதும் போல் ஆர்மனேரியில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வாகனாக ஏறியது. இப்போது அதெல்லாம் நின்று போய்விட்டது. எங்களுடைய உப்பு தொழில் எப்பொழுதும் விரிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பேட்டி அளிக்கிறோம், இதை கேட்டுக்கொள்கிறோம். அதாவது கேட்டுக்கிட்டீங்களா? அதாவது இங்க வந்து தற்போது இப்போ நாங்க வந்திருக்கும் போது கூட இந்த நிறுவனத்தோட ஆதரவாளர்கள் வந்து நிறைய பிரச்சனை பண்ணி இதை எடுக்க விடாம பண்ணாங்க. அதுக்கு வந்து நமக்கு இந்த ஊர் மக்கள் தான் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதை வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு சுற்றுப்புற சூழல் அமைப்பாளர் அதாவது அப்துல் காதர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்மளோட கேள்வி கேட்கலாம். ஐயா, இந்த சுற்றுப்புற சூழல் இதனால எந்த மாதிரியான பாதிப்பை வந்து ஏற்படுது, மக்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வருது, இயற்கை இதனால எந்த மாதிரி பாதிப்பு வந்து இருக்குது? முதல்ல அவங்க வந்து காஸ்டிக் சோடாங்கிறத தயார் பண்ணாங்க இல்லையா, அதனுடைய மூலப்பொருள் வந்து மெர்க்குரி.
மெர்க்குரி வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மெர்க்குரி பாதரசம் வந்து எல்லா வகையிலுமே நம்ம உடல்நிலைக்கு கேடு விளைவிக்கிற ஒண்ணு. அதை வந்து தேக்கி வச்சு கடல்ல கலந்துகிட்டு இருந்தாங்க. 2007க்கு பிறகு அவங்க மெம்பரேன் செல் டெக்னாலஜி மூலமா மாத்திட்டு சொல்றாங்க. ஆனா இன்னும் அந்த பாதரசத்துடைய அந்த பாதிப்பு வந்து அந்த நீர்ல இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து இந்த கடல்ல தான் கலக்குது. இந்த கடல்ல வந்து மீனாதாரங்கள் பாதிக்கப்படுது. அந்த மீனை உட்கொண்டு வாழ மக்கள், நாங்க இந்த மக்கள் மற்ற எல்லா மக்களும் அதை கொண்டு பாதிக்கப்படுறாங்க. நாங்க 2011 12 எடுத்த ரிப்போர்ட் வரைக்கும் அந்த பாதரசம் அதுல கலந்துருக்கதா சொல்லி இருக்குது, ரிப்போர்ட்ல இருக்குது. அந்த ரிப்போர்ட் கூட எங்க கைவசம் இருந்துகிட்டு இருக்கு. சரியா, இந்த ரிப்போர்ட் என்ன இருக்குது, பாதரசம் இன்னும் அதுல 2011 எடுத்த ரிப்போர்ட்ல காட்டுது. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மீண்டும் நாங்க அந்த கடல்ல கலக்கிற இடத்துல போய் நாங்க அந்த தண்ணீரை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அது ரிப்போர்ட் வந்தா தெரியும் இப்போ எந்த அளவுக்கு அது கலந்துருக்குன்னு சொல்லி. அந்த காஸ்டிக் சோடா செயல்படும் போது அவங்க குளோரின் வெளியேற்றினாங்க இல்லையா, அந்த குளோரின் வந்து இந்த ஊருடைய அனைத்து குழந்தைகளையும் பாதிச்சுக்குது. எல்லா குழந்தைகளும் இங்க பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இருமல், சளி, தொண்டை காய்ச்சல், இந்த மாதிரி விதைகள் வந்து சின்ன வயசுல இருந்து இருந்துகிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் அங்க பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல தான் படிச்சோம். அவங்க கேஸ் திறந்து உடனே ஒரு விதமான நாட்டம் வரும். அப்புறம் வந்து சரியான தொண்டை இருமல், சளி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊர் டாக்டர்கள் கூட அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஊர்ல உள்ள பிறக்கிற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சொல்லி முதல்ல இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேக்டரி விரிவாக்குங்கிற பேர்ல பிவிசி வந்து எல்லா இடத்துலயுமே தடை செய்யப்பட்டது. ஆக்சுவலா இவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறது வந்து குஜராத்ல. அவங்க கத்தார்ல இருந்து பிவிசி ஈசிஎம் இறக்குறான்னு சொன்னா குஜராத்துக்கு கத்தார் தான் பக்கம். கத்தாருக்கு வந்து குஜராத் தான் பக்கம். அங்க இறக்காம கடைநீர்கோடி மாவட்டமான இங்க வந்து அதை இறக்கி அந்த பிசிஎம் வினைகுளோரோமோனாம்ங்கிறது ஒரு கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு காரணி. அதை வச்சுதான் அந்த பிவிசி தயார் பண்றாங்க. பிவிசி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே தடை பண்ணிட்டாங்க. அந்த பிவிசிக்கு ராப்பூர்ல அந்த விசிஎம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ரோடு வழியா கொண்டு வராங்க இல்லையா, 2-3 தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது வந்து முதல்ல பைலட் போகணும், பின்னாடி பைலட் வரணும், 40 கிலோமீட்டர் ஸ்பீட், இப்படிலாம் ஆர்டிஓ ரூல்ஸ் இருந்தாலும் எதையுமே ஃபாலோ பண்றது கிடையாது. அது பொதுமக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுது. அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளங்குறிச்சியிலிருந்து இலுமினேட்டுங்கிற அந்த கதிரியக்க மண், அது மண்ணில் வந்து கதிரியக்கம் இருக்கு. அது வந்து மக்களுக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் உண்டு பண்ணப்படும். அதை வச்சுதான் அங்க வந்து இது பண்றாங்க. அதை க்ளோஸ் பண்ண சொல்லி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமே அவங்கள சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்னும் தொடர்ந்து செயல்பட்டு தான் இருக்குது. இது ஒரு முக்கியமானது. சிந்தட்டிக் ருட்டைல் அதுவும் அப்படித்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய சொந்த தேவைக்கு வேணும்னு சொல்லி 36 மெகாவாட் இது பண்றதுக்காக வேண்டி இந்த எலக்ட்ரிசிட்டி இது போட்டாங்க, பிளான்ட் போட்டாங்க, பவர் பிளான்ட் போட்டாங்க. முதல்ல வந்து ஆயில்ல போட்டாங்க, ஃபர்னஸ் வச்சு போட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கல. ஆனா அதுக்கப்புறம் கோல் மூலம் நிலக்கரி மூலமா பண்றேன்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து நிலக்கரி இறக்குறேன்னாங்க. அதுக்கப்புறம் அது அதிகமா விலை அதிகமா இருக்குன்னு காரணம் காட்டி உள்நாட்டு நிலக்கரி மாசு அதிகமா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 39-40% மாசு இருக்கக்கூடிய அந்த நிலக்கரியை வச்சு இங்க பண்றதுனால அந்த பிளையாஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காத்துல கலந்து பறந்து வந்து மக்களுக்கு இந்த லங்ஸ் சம்பந்தப்பட்ட இதுகள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து நச்சு காற்றா இருக்கட்டும் இல்ல கடல்ல கலக்கிற நீரா இருக்கட்டும் எல்லாமே காயல் பண்ணதான் கலக்குது. ஏன்னா அந்த திசை வந்து காற்று இந்த பக்கமா தான் வருது. அதே மாதிரி அவங்க கலக்குறாங்க இல்லையா, அதுவும் காயல் பண்ண கடல்ல கலந்து இங்க உள்ள மீனவர் தான் பாதிக்குது. எல்லா வகையிலும் இந்த மக்கள் தான் பாதிச்சுட்டு இருக்காங்க. எங்க மக்களுக்கு கடந்த 10 வருட காலத்துல அதிகமான பேருக்கு எல்லா விதமான கேன்சர் வியாதிகள் வந்திருக்குது. அதுக்கு இப்ப கடைசியா என்ன நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு வருது. அவங்க வந்து இந்த உப்பள இதுக்காக அவங்க சொல்லிருப்பாங்க, அந்த இது போட்டு பண்றாங்க, இந்த பிளாஸ்டிக் இது போட்டு பண்றாங்க. இதனால மழை நீர் வந்து பூமிக்குள்ள இறங்க முடியாம அதையும் தடுத்து உப்பு போடுறதுனால அந்த இந்த நிலமும் தரிசா போய் நம்மளுக்கு வந்து அந்த நிலத்தடி நீர் இப்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபேக்டரி நம்ம தாமிரபரணி ஆறு தான் இந்த மாவட்டத்துக்கே ஜீவா நதியா ஓடிக்கிட்டு இருக்கு. குடிநீர், விவசாயம் எல்லாத்துக்கும் அதான். கடை கோடியில அவங்களும் அதைத்தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. கடல்ல சேர போற அந்த இது பண்றதுனால ஈகோ பேலன்ஸ் மாதிரி ஷிஃப்ட் ஆகுது. அந்த தண்ணீரை ஃபுல்லா அவங்க தான் யூஸ் பண்றாங்க. இதனால மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. இன்னும் நோய்கள் பெருகிட்டு இருக்கு. சொல்ல போனா கடந்த 10 வருட காலத்துல கேன்சரால மட்டும் 450 பேர் காயல் பண்ணத்துல இறந்திருக்காங்க. அதுக்குண்டான சர்வே எங்கள்கிட்ட இருக்கு. இதை குறிச்சு நாங்க வந்து மாவட்ட கலெக்டர்ட்டையும் சொல்லி ஒரு இண்டிபெண்டன்ட் சர்வே ஒன்னு எடுங்க, ஹெல்த் சர்வே எடுங்கன்னு சொல்லியிருக்கோம். போன கலெக்டர் எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணாரு. அதுக்கப்புறம் அது அப்படி படவே இல்லை, அது எடுக்கப்படவே இல்லை. ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு நாங்க வந்து இது கொடுத்திருக்கோம். ஊர்ல வந்து கடையடைப்பு போராட்டம் எல்லாமே நடத்தணும். தொடர்ந்து பேசலாம் தெய்வானே, தொடர்ந்து பேசலாம். அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய எமது செய்தியாளரும் சரி, அவர்கள் வாயிலாக சொன்ன பல பிரச்சனைகளை நாம் கேட்டோம். குறிப்பா குழந்தைகளுடைய இறப்பு அப்படிங்கறது ஒரு அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய எப்படி அந்த கடல் சார்ந்த பகுதி அப்படின்னு சொன்னா அது மீன் அப்படிங்கிறது மீன்பிடி தொழில் மிக முக்கியமான தொழில். அதே போன்று உப்பளங்களும் அங்க அதிகமா இருக்கு. அவங்க சொன்னது போல 1500 ஏக்கருக்கு மேல உப்பளங்கள் இருக்கு. அந்த உப்பளங்கள் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மூலமாக அந்த ஆலையிலிருந்து வரக்கூடிய அந்த அயன் ஆக்சைடு அது கலந்த அந்த உப்பு வந்து எதுக்குமே பயன்படுத்த முடியாத அளவில் இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ரசாயன தொழிற்சாலை எதுவும் காயல்பட்டினம் அதை சுற்றி உள்ள பெரும்பாலான பகுதிகளை அது பாதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆலையிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொன்னோம். குறிப்பா அங்க இருக்கக்கூடிய மக்களை அதை குறித்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசுறதுக்காக அரங்கத்தில் வந்திருக்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆராய்ச்சியாளர் திரு நரசிம்மராஜன் அவர்கள். களத்திலிருந்து எமது செய்தியாளர் தெய்வானை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
தேவன், இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பொதுவா அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நாம கேட்டோம். இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, நீங்க அங்க உள்ளபடி நிகழ்ச்சிக்காக நாம அந்த ஆலை முன்னாடி நம்ம போட போறோம்னு சொல்லும் போதே அந்த ஆலையில இருந்து அதற்குண்டான அந்த இடத்துல நீங்க எதுவும் போடக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த தடுக்கும் போதே கண்டிப்பா ஏதாவது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை ரிலேட்டடா அவங்க பேசினாங்க அப்படின்னாலே அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதை பேச மறுக்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். சோ அது சம்பந்தமா எல்லா மக்களும் பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அப்படிங்கறத கேளு. அதாவது தற்போது உப்பளம் பாதிக்கப்பட்டதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப விவசாயத்தால பாதிக்கப்பட்டதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு முருகானந்தம் இருக்கிறாங்க, பேரூராட்சி கவுன்சில். சொல்லுங்க சார், இதனால விவசாயம் எப்படிப்பட்ட பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்கு, எத்தனை ஏக்கர் இதனால பாதிக்கப்படுது, எவ்வளவு போகம் வளைஞ்சிட்டு இருந்தது, அதை பத்தின. அதாவது ஆர்நேரி பகுதியில் டிசிபிளுக்கு அருகில் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கு. இதுல விவசாய நிலத்திலிருந்து வடித தண்ணி கடல்ல கலக்கிற வசதி ஏற்படுத்தியிருக்கு. இவங்க டீசல் ரசனைக்குள்ளே வளர்த்தி அந்த வடிகால் அவ்வளோத்தையும் கொட்டி வடிகால் அவ்வளோத்தையும் மூடிட்டாங்க. அதனால விவசாய நிலத்தில் உள்ள தண்ணீரை வடிய முடியாம விவசாயிகள்லாம் முங்கி விவசாயம் பண்ண முடியாம ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. ரெண்டாவது நிலத்தடி நீரும் ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. அதாவது இதனால விவசாயிகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இதுல 2 போகம் விவசாயம் விளைஞ்சிட்டு இருந்தது, தற்போது குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. அது இதனால நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது, மணலும் பாதிக்கப்படுது அப்படிங்கறது அவங்களோட கருத்து. தற்போது நம்மளோட என்விரான்மெண்டல் இவங்க இருக்கிறாங்க. அப்துல் காதர், சொல்லுங்க. அதாவது எனக்கு 2 தலைமுறைகள் தெரியும். ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது அங்க என்னுடைய பையன் முதல்ல சென்னையில ஆங்கில மீடியத்தில் படித்துக் கொண்டிருந்தான். அவனை இங்க நான் டிரான்ஸ்பர் ஆகி வரும்பொழுது இங்கே நல்ல ஸ்கூல் இருக்குதான்னு பார்க்கும்பொழுது நம்ம ஊர்ல அந்த நேரத்தில் ஆங்கிலம் இல்லை, அதனால கெமிக்கல் நாங்க போட்டோம். அவன் ரொம்ப ஹெல்த்தியா இருந்தான். இங்க வந்த பிறகு கொஞ்ச நாள்லயே அவனுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டு ரொம்ப சிரமப்பட்டான். அதுக்கு பிறகு என் பிள்ளைகள் அங்கே யாருமே நான் எங்கேயுமே போடல. அதோடு மட்டும் இல்லாம நான் காயல்பட்ட மருத்துவ அறக்கட்டளினுடைய ஆரம்ப செயலாளர் என்ற முறையிலும் அங்கு வரக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைகளை நான் ரொம்ப அறியக்கூடியவனா இருக்கின்றேன். உதாரணத்துக்கு பார்க்கும்போது எங்கள்கிட்ட ஒரு பெரிய தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஒரு டிசிஎச் குழந்தை வைத்து மருத்துவர் அவரை கேட்கும்போது ஃபுல்லா சொல்றாரு, நம்ம ஊருடைய மக்கள் பிறந்த குழந்தை இதுவரைக்கும் 5, 6, 7, 10 வயசு வரை உள்ளக்கும் பிரைமரி காம்ப்ளெக்ஸோ வீசிங் ப்ராப்ளமோ இல்லாத குழந்தைகள் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சாதாரணமாக நம்ம வயல் நடந்து போகும்போது தவளையினுடைய குரல்கள், அதாவது சாதாரண நம்ம கொக்கு இதெல்லாம் இருக்கும். இப்ப சாதாரண நம்ம தமிழ்நாட்டை தென்னகத்தை சேர்ந்த 2 புலவர்கள் பாடிக்கிறாங்க, வாராய் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு வனையின் கிழங்கு பழந்தன்ன பவளக்கூறுவாய் செங்கால் நாராய். அப்ப அந்த இடத்துல அவர் என்ன பாடியிருக்கிறாருன்னா பனமரத்தையும் பாடியிருக்கிறாரு, அதே நேரத்தில் செங்கால் நாரையும் பார்க்க முடியும் பாடியிருக்காரு. ஆனா இப்படி பார்க்கும்போது பனமரத்தையும் காணும், செங்கால் நாராயும் காணும். அதனால இது என்ன தெரியுது கேட்டா, இந்த கெமிக்கல் இதனால சுற்றுப்புறச்சூழல் அதிகமாக பாதிக்கப்படுது. நாம இந்த கெமிக்கல் ஃபேக்டரி வேணாம்னு சொல்ல வரல, அதை மூடுங்கன்னு சொல்ல வரல. ஆனா எங்களுக்கும் இந்த சுற்றுப்புறத்துல மற்ற கிராமத்து மக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாத முறையில் நீங்கள் இது லாபகரமா நடத்துங்க, நிறைய பலன்கள் இருக்கத்தான் செய்யலாம். அதனால எங்களுடைய குறிக்கோள் என்னண்டா, அவங்க எதெல்லாம் தயாரிக்கட்டும், அதே நேரத்தில் அவங்களுடைய மாநிலமான குஜராத்தை விட்டு இங்கே அதாவது மக்களுக்கு தீமை விளைக்கக்கூடிய இதுகளை இங்கேயே ஆரம்பிக்கிறார்கள். அங்கெல்லாம் எதிர்ப்பு. ஆனா நம்ம மக்கள் என்ன அதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆகவே நம்ம மக்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நம்முடைய அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் என்றால் அவர்கள் நடத்தட்டும், ஆனால் அதுக்குரிய சேஃப்கார்டு, அதுக்குரிய ப்ரொடெக்ஷன் பண்ணி அவர் நடக்க வேண்டியது எங்களுடைய கோரிக்கை. அதாவது ஆண்ட்ரூஸ், இதனால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 436 பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால தற்போது மீட்டு எடுக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 49 ஆகவும், தற்போது சிகிச்சை பெற்று இருக்கவங்களோட எண்ணிக்கை 45ஆகவும் இருக்கு. அதாவது இது புற்றுநோயாளர் இறந்தவங்களோட எண்ணிக்கை 332. இது கேட்கறதுக்கே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு. ஆண்ட்ரூஸும் தொடர்ந்து பேசலாம் தெய்வானே. அவங்க சொன்னது போல 332 பேர் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பா அந்த ஆலையிலிருந்து வரக்கூடியதுல அந்த கழிவு மூலமாக நிலம், நீர், காற்று எல்லாமே மாசுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருடைய வாழ்வாதாரமும் அவங்க வாழக்கூடிய சூழலும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு சுற்றுச்சூழல் ஆர்வலர் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு அருள்செல்வம். அவர்கிட்ட கேட்கலாம். அருள்செல்வம் சார், இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் நகரத்தில் ஒரு ரசாயன ஆலை அங்கு செயல்பட்டு வருகிறது. அது இருக்கக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பல்வேறு விதமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீர், நிலம், காற்று இது போன்று எல்லா வகையிலும் அவர்களுக்கு அது இடையூறாக இருக்கிறது, பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த மக்கள் கூறுகிறார்கள். இதை நீங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் நீங்க எப்படி பாக்குறீங்க?
சார், இப்போ அங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்துல காயல்பட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள்னால் அதிக பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆலைகள் வந்து எப்படி இது ஆலைக்கு அனுமதி வழங்கப்படுகிறது, அது குறித்து சொல்லுங்க. பொதுவா வணக்கம், பேசுங்க சார். ஹலோ. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து கையாளப்படுது. பொதுவா பாத்தீங்கன்னா வந்து இந்த தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு முன்பா அந்த இடம் வந்து மக்கள் வாழ்விடமா அல்லது வந்து அது வந்து ஒரு கிளாசிபிகேஷன் செய்யப்பட்ட பகுதியான்னு பாக்குறது இல்ல. குடியிருப்பு பகுதி அருகாமையில அல்லது வந்து ஒரு இயற்கை வளம் பாதிக்கப்படும் வகையில வந்து அனுமதி அளிக்கப்படுது. உரிய முறையில அந்த ஒரு திட்டம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து நான் இந்த மாதிரி ஒரு திட்டம் அமைக்க போறேன்னு சொல்லி ஒரு மனு செய்வாங்க. அந்த மனுவின் அடிப்படையில அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் வந்து TOR தருவாங்க. அந்த TORல இந்த பகுதியில என்னென்ன ஆய்வு செய்யணும், என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து அதுல தெளிவா அந்த விவரிக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில ஒரு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து EIA என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சுற்றுச்சூழல் தாக்கீது அறிக்கை வந்து அவங்க வந்து ஆய்வு செஞ்சு அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அதன் அடிப்படையில ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு பத்திரிகை விளம்பரம், மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அந்த மக்கள் விளம்பரம் செய்து அதன் அடிப்படையில மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தினுடைய வர முடிவுகளை வந்து மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சுக்கு பரிந்துரை செய்து அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி மூலமா அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவின் அடிப்படையில் தான் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் மத்திய அமைச்சகம் கொடுக்குறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஒரு மாநிலம் அல்லது யூனியன் டெரிட்டரியில பாத்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அல்லது அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லி இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இந்த ஆய்வறிக்கை எல்லாம் சரிபார்த்து அந்த சட்டத்தின் கீழே காற்று சட்டத்தின் கீழையும் நீர் சட்டத்தின் கீழே அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இந்த 2 சட்டத்தின் கீழையும் அந்த நிறுவனத்துக்கு வந்து முதல்ல வந்து கட்டுமானத்திற்கான இசைவாணை தருவாங்க, கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் தருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா சில நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். பொதுவான நிபந்தனைகள்னு ஒரு வகையும் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒரு ரசாயன தொழிற்சாலைக்கு அந்த ஸ்பெஷல் கண்டிஷன் ரொம்ப மாறும், வேற ஒரு தொழிற்சாலைக்கு அதுக்கான கண்டிஷன்ஸ் மாறும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் அவங்க வந்து ஃபில்ஃபில் பண்ணிருக்காங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் கன்சென்ட் டு ஆபரேட்னு இயக்குவதற்கான இசைவாணை இதே காற்று மற்றும் நீர் சட்டத்தின் கீழே கொடுப்பாங்க. இதான் முறை. ஆனா இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா சில அனுமதிகள் வந்து இப்ப உதாரணமா இன்னைக்கு பிரச்சனைக்கு பேசப்படக்கூடிய இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பேசக்கூடிய இந்த DCW நிறுவனம் பாத்தீங்கன்னா அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பாத்தீங்கன்னா செங்கடல் மாதிரி இருக்கும். இதுக்கு எத்தனையோ துறைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் அந்த இடத்துல அப்பப்ப பீரியாடிக்கலா வந்து செக் பண்ணணும்னு சொல்லி விதி இருக்கு. தண்ணியோ அல்லது வந்து நிலத்தடி நீரையோ அல்லது அந்த பகுதியில் இருக்கிற மண்ணையோ அல்லது வந்து அந்த கடல் வளத்தையோ அவங்க ஆய்வு செய்யணும்னு சொல்லி சட்டத்திலே வழிகாட்டுதல் இருக்கு. அதோடு இல்லாம அந்த பகுதி மக்கள் புகார் தரும் பொழுது அந்த புகாரின் அடிப்படையில் எந்த தொழிற்சாலை அந்த மாசுக்கு காரணமோ அந்த தொழிற்சாலை வந்து இந்த ஆய்வை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கூட வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த வழிகாட்டுதல் உரிய முறையில பின்பற்றப்படுகிறதா? அந்த நிறுவனங்கள் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, சட்டம் இருக்கு, சட்டம் செயல்படுறதுக்காக ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்சி, குறிப்பா சொல்லணும்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அப்புறம் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம், இந்த மாதிரி இந்த பல்வேறு இதுக்கான ஒரு கட்டமைப்புகள் சட்டத்தின்பால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள் வந்து உரிய முறையில தன்னுடைய கண்காணிப்பு பணியை உரிய முறையில மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பா வந்து ஓரளவு வந்து அத மாசை வந்து சரிப்படுத்திருக்க முடியும். இந்த அளவு தாக்கம் இருந்திருக்காது. இவ்வளவு மக்களுடைய போராட்டம், கடுமையான போராட்டம், எதிர்ப்பு பயங்கரமான அளவுல ஒரு பெரிய அளவுல அந்த பகுதியில வந்து தெரிவிச்சும் கூட கடந்த ஆண்டு கூட பாத்தீங்கன்னா 29/11/2012 2 ஆண்டு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல அங்க வந்து சீதக்காதி திடல்ல வந்து பெரிய அளவுல மக்கள் வந்து திரண்டு ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமும் ஒரு பெரிய பொதுக்கூட்டமும் நடத்தினாங்க. இவ்வளவு செஞ்சு கூட வந்து இன்னும் வந்து பாராமுகமா அந்த இடத்துல சட்டத்தை உரிய முறையில அமுல்படுத்தாத இருக்கிறது ரொம்ப வருத்தமான விஷயமா தான் இருக்கு. உங்களுடைய தகவலுக்கு நன்றி திரு அருட்செல்வம்.
அருட்செல்வம் சொன்னது போல அவர் சொல்ல ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முதல் வந்து அதற்கு அனுமதி வழங்கும் போதே அதற்குண்டான ஒரு ஆராய்ச்சியை செய்து அதற்கு பிறகுதான் அனுமதி வழங்கணும். அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு போதிய ஒரு பீரியடிக்கல் கேப்ல வந்து போய் அதை ரிசர்ச் பண்ணி அந்த பணிகள் எல்லாம் செவ்வனை செய்யப்படுகிறதா, அந்த கழிவு எல்லாம் முறையான முறையில சுத்திகரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறதா அப்படிங்கறத ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் இங்க இருக்கக்கூடிய நரசிம்மராஜன் உங்ககிட்ட கேட்கக்கூடிய, நீங்க சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்ங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மறுசுழற்சி, குறிப்பா அந்த வேலை நடந்துட்டு இருக்கு, அந்த வேலை வந்து சிறப்பா செய்யப்படுகிறதா, அந்த இந்த கழிவுகள் எல்லாமே முறைப்படி சுத்திகரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறதா அப்படிங்கறத ஆய்வு செய்யறதா, வழக்கமா அந்த பணி நடைபெறுகிறதா இல்லையா? கண்டிப்பா அது நடைபெறாம எந்த ஒரு ஆலைக்கும் அனுமதி கொடுக்கப்படாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அருட்செல்வன் சொன்னது மாதிரி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் மாசு கட்டுப்பாட்டு அமைச்சகமும் வந்து கண்டிப்பாக ஒரு ஆய்வறிக்கையே வந்து அந்த நிறுவனத்திலிருந்து வாங்கிடணும். கண்டிப்பா அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க முன்னாடி அதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம், அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் டீம் கிட்ட கொடுத்து அந்த பகுதியை சுற்றுவட்டார பகுதிகளில் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணிருக்கணும். அதனுடைய அறிக்கையினுடைய அந்த தன்மையை பொறுத்து தான் அங்க வந்து அந்த ஆலை கட்டுவதற்கு அனுமதி வழங்கலாமா வழங்கக்கூடாதாங்கிறது முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பா எந்த ஆலை இன்னைக்கு இந்தியாவில் கட்டணும்னாலும் கண்டிப்பா அந்த டிஓஆர்ல அந்த என்ஓசி வாங்கியே ஆகணும். கண்டிப்பா இந்த என்ஓசி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற சூழல் வந்திருந்ததுன்னா இது போன்ற ஒரு பாதிப்பு இந்த சாதாரண மக்கள், அவங்க பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அவங்களே இப்ப இன்னைக்கு எடுத்துரைக்கிறாங்க, அவங்க ஆதாரத்தோட எடுத்துரைக்கிறாங்க, அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கோ இல்ல மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கோ இது தெரிஞ்சிருக்காதா? ஏன் இது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு? நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஆலை கட்டப்பட்டது 1952 சொன்னாங்க இல்லையா? சோ 1952 கட்டப்பட்டிருக்கும் பொழுது அதற்கப்புறம் வந்து நிறைய காலநிலை மாற்றங்கள், சூழ்நிலை மாற்றங்கள், என்விரான்மெண்ட்ல வந்து நிறைய சேஞ்சஸ், இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. சோ அன்றைக்கு கட்டப்பட்ட அந்த கட்டுமானம் இன்றைய காலகட்டத்திற்கு எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கிறதுங்கிறத மறு ஆய்வு செய்ய வேண்டியது ஒரு எனக்கு அவசியம்னு தோணுது. காரணம் கடற்கரை அருகிலே இருக்கு. வந்து சொன்ன மாதிரி கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் நேஷனல் பார்க் வந்து ஒரு முக்கியமான ஒரு கடல் நேஷனல் பார்க். அங்க வந்து கடல் பசுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து பவளப்பாறைகள் இருக்கு. இப்படி எண்ணற்ற கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு இடம் பக்கத்திலே இருக்கிற பட்சத்துல நம்ம தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொண்டு அது சரியாக இருக்கிறதான்னு பார்க்க வேண்டியது உண்மையிலேயே அவசியம் தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கப்பட்ட ஒரு காலம் வேறு. ஆனா அந்த காலம் வந்து தாண்டி இப்ப இன்றும் வந்து அந்த ஆலை இயங்கிக் கொண்டு வருகிறது. அந்த ஆலையின் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இவங்க சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, கண்டிப்பாக மறு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டத்தில் 1958 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தனியார் தொழிற்சாலை, அது குறிப்பா ரசாயன தொழிற்சாலை. அதன் மூலமாக வெளிவரக்கூடிய அந்த கழிவுகளிலிருந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை காயல்பட்டினம் மட்டுமல்லாமல் அதை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த ஒரு பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த வேதனையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி நம்மோடு அரங்கத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர் நரசிம்மராஜன். அது மட்டும் இல்லாமல் களத்திலிருந்து எமது செய்தியாளர் தேவானி நம்மோடு இணைந்திருக்கிறார். தேவானி, இப்ப சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க, கண்டிப்பா பல்வேறு விதமான போராட்டங்கள் பண்ணிருப்பாங்க. அந்த போராட்டங்கள் என்னென்ன பண்ணிருக்காங்க, அதற்காக அவங்க யார் யாரெல்லாம் போய் சந்திச்சிருக்காங்க, இது சம்பந்தப்பட்ட வழக்கு ஏதாவது தொடுத்திருக்கிறாங்களா, இல்ல அரசியல் தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி உள்ள மக்களை போய் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கிறாங்களா, அவங்களுடைய பதில் என்ன, அது குறித்து சொல்லுங்க. அதாவது நவம்பர் 29ஆம் தேதி 2012ஆம் நாள், அதாவது அவங்க வந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம், கடை அடைப்பு, அப்புறம் ஜவஹர்ல, அதாவது நிறைய ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி கூட இதுக்காக சென்னை போய் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா அவங்க கொடுத்த பதில் எல்லாமே நிறுவனம் சொல்ற மாதிரி அதாவது சமாளிக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சரியான இதை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. இது குறித்து நம்மளோட பேச இருக்கிறாங்க. சலீப், சொல்லுங்க. அதாவது இந்த ஊர்ல உள்ள புற்றுநோயுடைய பாதிப்புகளை வந்து சொன்னாங்க. இப்போ எவ்வளவு நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அட் பிரசன்ட் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா எங்களால் 30 புற்றுநோயாளிகளை இப்ப எங்களுக்கு காமிக்க முடியும். இதுல பல பேர் வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் இறக்குறாங்க. அந்த மாசத்துல ஒரு 4 பேர் இறக்குறாங்கன்னு சொன்னா எப்படி 2 பேர் புற்றுநோயால இறக்குறவங்க இருக்கிறாங்க. முந்தா நாள் கூட ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. இதுல பெரிய வேதனை என்னன்னு சொன்னா, இறந்தவங்களுடைய உடலை பொதுமக்கள் பார்வைக்க வைப்பாங்களா, அதை கூட நாங்க பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லாதவங்களா இருக்கிறோம். இந்த புற்றுநோய்க்கா அவங்க சிகிச்சை எடுத்து
அந்த சிகிச்சையினால் அவருடைய முகங்கள் சிதைஞ்சி கண்கள்லாம் உள்ள போய் ஒரு அலங்கோலமான நிலையில அவங்களுடைய உறவினர்கள் வந்து அந்த முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பரிதாபமான நிலையில அவங்க இறக்குறத அனுதினமும் நாங்க கண்டுகிட்டு இருக்கிறோம். இது போன்ற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் இந்த பாருங்க, இந்த கூகுள் மேப்லயே நாங்க எடுத்த படம். இது வந்து யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, சேட்டலைட் போட்டோ. இது பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எப்படி கலக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாலே தெரியும். நேரம் காயல்பட்டினம் கடல் பரப்புகள் அப்படி கலக்குறாங்க. இது மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. இவங்களுடைய புது பிளான்ட் வந்து அனுமதி கேட்கறதுக்காக ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் வந்து இவங்க அனுமதி கேட்கும் போது நாங்க அப்ஜெக்ஷன் வைக்கிறோம், இந்த மாதிரி கடல்ல கலக்குறாங்க, நேரடியா எங்களுக்கு தான் வருதுன்னு சொல்லி. நான் கலக்குறேன்னு சொல்லணும், இல்லைன்னா கலக்க இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, அது மழை தண்ணி, வாய்க்கால்ல இருந்து வர தண்ணி, உப்பளத்துல இருந்து வர கழிவு தண்ணி இப்படி சொன்னாங்க. உப்பளத்துல இருந்து வர கழிவு தண்ணியோ மழை தண்ணியோ இப்படி சேட்டலைட் போட்டோல வரைக்கும் கலர் மாதிரி காட்டுமா? இந்த பாருங்க, இது வந்து பின்பக்கம் உள்ள படத்தை பாருங்க. இதான் வந்து அந்த கடல் போட்டோ. இது வந்து கூகுள் மேப்ல எடுத்த போட்டோ. இது வந்து கடல் போட்டோ. இந்த கடல் வந்து ரத்த சிவப்பா இருக்கும். இதை நீங்க ஒரு நேரடி காட்சியாவே பார்க்கணும்னு சொன்னா, நீர்ப்பறவைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல கடலை காட்டுவாங்க. அதை பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த கடல் வந்து இவங்க கலக்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு சிவப்பா இருக்குங்கிற பாக்கலாம். சரி, இப்படிதான் இருக்குது, என்னதான் செய்யறது? முறையிடுறது அரசாங்கத்தை முறையிடுறோம், முறையிட்டுக்கிட்டே இருக்கிறோம், எந்த பதிலும் கிடைக்கல. இது ஒரு பக்கம் சொன்னா, தொழிற்சாலையில் உள்ளவங்க மக்களை விலைக்கு வாங்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இப்போ உங்க நிலையத்திலேருந்து வந்திருக்காங்க, எங்கள்கிட்ட பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. நாங்க ஆக்சுவலா இந்த பேட்டியை எங்க ஊர் எல்லைக்குள்ள பைபாஸ் ரோட்ல இந்த தொழிற்சாலையோட பேக்ரவுண்ட் தெரியற மாதிரி நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு நாங்க நினைச்சோம். ஆனா அதை தடுக்கிறதுக்கு தொழிற்சாலையோட ஆதரவாளர்கள், மக்கள் அல்ல, திட்டமிட்டு தொழிற்சாலையோட ஆதரவாளர்களை அனுப்பி அராஜகம் பண்ணி இருக்கிறாங்க. அதனால இப்போ 6 மணி நேரில் உள்ள எங்களுடைய சகோதரர்கள் இங்க வந்து பேட்டி தர்றாங்க. இந்த அளவுக்கு இருக்குது. மக்களுடைய உண்மை குரல் நசுக்கப்படுகிறது. இவங்க திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்யறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, இவங்களுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னா, நாங்க உண்மைகளை சொல்லணும்னு வரும் பொழுது இந்த பாதிப்புகளுடைய வீரியம் வெளியே தெரியாத ஆட்கள் இருக்காங்க இல்லையா, பாதிப்புடைய அந்த தாக்கம் அதிகமா தெரியாத ஆட்கள், பணம் தான் தேவைன்னு நினைக்கிற ஆட்கள், சில ஆட்களை இவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவங்க மூலமா இந்த தொழிற்சாலையினால எங்களுக்கு பாதிப்பு இல்ல, ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வைக்கிறாங்க. ஆனா அப்பாவி மக்கள், வெகுஜன மக்கள் ஆறுமுகநேரியிலும் இருக்கிறார்கள், பெயன்வெளியில் இருக்கிறாங்க, தலைவன்வெளியில் இருக்கிறாங்க. இந்த தொழிற்சாலையை சுத்தி கண்ணை மூடிட்டு நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னாலும் மக்கள், உண்மையான மக்கள் குரல் கொடுப்பாங்க, குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பல ஊர்களில் அந்த குரல்கள் நசுக்கப்படுகின்றன. எங்க ஊர்ல நசுக்க முடியாது. எங்க ஊர்ல நயவஞ்சகத்தனமா யாராவது செயல்பட்டாங்கன்னா நாங்க காமிச்சிருவோம். அந்த அளவுக்கு இருக்கும் பாதிப்பு. வந்து எங்களுக்கு ஊர் வெகுஜன மக்களுக்கு மட்டும் இல்ல, விவசாயிகள், உப்பள உற்பத்தியாளர்கள், மீனவர்களுடைய பண்ணை தொழிலாளிகள், பனை தொழிலாளிகள், அவ்வளவு பேருக்கு பாதிப்பு இருக்குங்கிற நாங்க நேரடியா உணர்றோம். இந்த விலைக்கு வாங்குற வேலைகளை விட்டுட்டு பெரியவங்க சொன்ன மாதிரி இது வந்து நீங்க தொழிற்சாலை நடத்துங்க, எத்தனை கோடி சம்பாதிங்க, எங்களுக்கு மேட்டரே இல்ல. எங்களுக்கு தேவை எங்க மக்கள் சிறிதும் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டால் அத்தனை பேர் சாவறதை விட அவங்களுக்கா நாங்க 4 பேர் சாவத்துக்கு தயாரா இருக்கிறோம். தற்போது நம்ம நின்றுட்டு இருக்க இந்த பகுதியில வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக பவர் கட் கூட பண்ணிருக்காங்க. இதனால இந்த பகுதியோட மக்களை வந்து அச்சுறுத்துறதுக்காக பண்ணிருக்காங்களா இல்ல என்னன்னு சொல்லி தெரியல. தற்போது நம்ம கூட இருக்கிற தினகரன் பாண்டியன் சார் கிட்ட கேட்கலாம். ஐயா, இந்த இது வந்து எந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்க சந்திக்கிறீங்க? அதாவது ஆறுமுகநேரி அருகில் இருக்கக்கூடிய டிசி தொழிற்சாலை ஒரு ரசாயன தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையை சுற்றி வாழும் மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள், இந்து மக்கள் அனைவரும் சகோதரத்துவமாக ஒன்றாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அதனுடைய குறைகளை சொல்லும் போது சில நயவஞ்சகர்கள் அதை மத வேறுபாடாக பிரித்துக் கொண்டு நீங்க என்னென்ன மனுக்கள் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, யார்கிட்ட எல்லாம் அரசியல்வாதிகளை பாத்திருக்கீங்களா, அவங்க இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, எந்தெந்த மாதிரியான கோரிக்கை எல்லாம் வச்சு? இதில் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் என்று சொல்ல போனால் பாதிக்கப்படும் இந்த ஊர் நபர்கள், இந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் எங்களை மட்டுமே இது சாரும். வேறு அரசியல் தலைவர்கள் என்றால், அரசு அதிகாரிகள் என்றாலும் அவர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்க போவதில்லை. எங்களுக்குள்ள பாதிப்பு எங்க ஊர் பொதுமக்கள், சுற்றி வாழும் பொதுமக்கள் அனைவருக்கும் இது ஒன்றான பாதிப்பு. இது அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி வந்தால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது எந்தெந்த அரசியல் அதிகாரிகள் நீங்க பாத்தீங்க, அவங்க எந்த மாதிரியான பதில்களை சொன்னாங்க அப்படிங்கிறது? இதுவரை ஆர்மியை சேர்ந்த ஒரு 100 சகோதரர்கள் கலெக்டர் ஆபீஸ் மற்றும் சிஎம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அவர்கள் எல்லாம் ஓய்ந்து போய்விட்டார்கள். ஓய வைத்து விட்டார்கள். இவர்கள் அதற்கு மேல் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு கொலை மிரட்டல்களும் மற்றும் அதே ஊரை சேர்ந்த நபர்களை கையில் எடுத்துக்கொண்டு காசை வாரி இறைத்து அவர்களை மடக்கி காவல்துறை ஒப்படைப்பதுமாக பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் யாரும் இதை பற்றி பேசுவதற்கு பயந்து போயுள்ளார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா ஆண்ட்ரூஸ், அதாவது இங்க வந்து இத பத்தி பேசுறது கூட விட மாட்டாங்க அப்படிங்கறதுதான் வந்து ஒரு முக்கிய கருத்தா இருக்கு.
பேசலாம் தெய்வானே. அவங்க சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, அவங்களுடைய பிரச்சனைகளை, அவங்களுடைய உரிமைகளை சொல்வதற்கு கூட அங்க உரிமை இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அவங்களை அந்த அளவுக்கு பயமுறுத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழலும் அங்க உள்ள மக்கள் நேரடியாக சொல்ல நாம கேட்டோம். சோ இது இந்த நேரத்துல பேராசிரியர் பாத்திமா நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்க தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு சமூக ஆர்வலர், இருந்தாலும் அவங்க சென்னையில ஒரு பேராசிரியர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். பேராசிரியர் பாத்திமா, நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆலையில் இருக்கக்கூடிய கழிவு நீர் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருகிறார்கள். இதை நீங்க ஒரு பேராசிரியா எப்படி பாக்குறீங்க? இதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தால் சரியாக நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இன்றைக்கு பேசப்படுற பல நாசக்கார தொழில் நிறுவனங்கள் தோன்றுவதற்கு முன்பே பல ஆண்டு காலமாக இந்த குறிப்பிட்ட தொழிற்சாலை கடலையும் கடற்கரையும் அந்த கடலை சார்ந்து வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாழ்படுத்தி வந்திருக்கிற வேலையை தொடர்ந்து செய்துட்டு வருது. அது ஏறக்குறைய அவங்களுடைய ஒர்க் கல்ச்சர் மாதிரி ஒரு கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டியுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம் மாதிரி அந்த கழிவுகள், ரசாயன கழிவுகள்ல கடல்ல கலப்பது என்பது ஒரு பாரம்பரியமாகவே அவங்க செய்துட்டு வராங்க. ஏன்னா இது மற்ற தொழில் நிறுவனங்கள் எல்லாம் விட இது ரொம்ப மூத்த ஒரு தொழில் நிறுவனம் இந்த VCWங்கிறது. நம்ம பாடல்கள்ல கேட்டிருக்கோம், இலக்கியத்துல படிச்சிருக்கிறோம், நேர்ல பார்த்திருக்கிறோம், வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம்னு. ஆனா இந்த நீல நிறம், கடலுக்கு நீல நிறம்னு நம்ம நிறத்தை சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த காலம் போய் செந்நிறமான கடற்கரையை நான் அங்கதான் பார்த்தேன். அவங்க காத்திருப்பாங்க, அந்த கம்பெனிக்காரங்க கழிவுகளை தொடர்ந்து கடலுக்குள்ள கலந்துகிட்டே இருக்கிறதுனால கடலுடைய நிறமே நல்ல சிவப்பாக இருக்கின்ற சூழலை நான் நேர்வையே பார்த்திருக்கேன். குறிப்பாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, மழை காலத்துக்காக காத்திருப்பாங்க. மழை பெய்யும் போது அதிக அளவுல திறந்து விட்டுருவாங்க. இதை அவங்க மறுக்கவே முடியாது. மழை காலம் வரும்போது தொடர்ந்து, இதான் பாரம்பரியம், தொடர்ந்து அதான் செய்துட்டு இருக்காங்க. மழை காலத்துல அவ்வளவு கழிவுகளையும் இதுதான் சரியான நேரம்னு கடலுக்குள்ள திறந்து விட்டுருவாங்க. இது அப்படியே செந்நிறமா மாறின காட்சிய இந்த பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் நாங்க கண்டு மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்த நாட்கள் உண்டு. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அங்க வண்ணமே நிறமே மாறி இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம சொல்றது போக CMFRஐயே ஆய்வு செய்து மீன்கள் அந்த நெற்கொய் அங்கிருந்து வரக்கூடிய கழிவுகளை உண்டு, அதனால அந்த மீன்களுடைய தரம் குறைந்து மீன்கள் மரணித்து கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து போவது ஒரு பக்கம், அதுகளுடைய தரம் குறைந்து போவது ஒரு பக்கம். இன்னொன்று, அந்த கடலுக்குள்ள, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடலுக்குள்ள செல்லக்கூடிய மக்களுடைய கால்களை பாத்தீங்கன்னா புண்களா இருக்கும். சொறி சிறங்க விட மோசமான பாதிப்பு, பொத்து பொத்து இருக்கிற மாதிரி புண்களாக இருக்கும். அப்படி கடலுக்குள்ள இறங்குவதிலிருந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திலிருந்து சுற்றுச்சூழலையும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய கேடுகளை இந்த ஆலை தொடர்ந்து செய்துட்டு இருக்கு. இது சுற்றுச்சூழல் சட்டங்கள் இருக்கு. மேடம், இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னது போல நீங்க ஸ்டெர்லைட் ஆலை உட்பட பல்வேறு விதமான சமூக பிரச்சனைகளுக்காக நீங்க குரல் கொடுத்திருக்கீங்க, போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு அந்த மக்கள் சார்பாக நீங்க என்ன போராட்டங்கள் எடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்க, இல்ல அதற்குண்டான அதை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? அதாவது மக்கள் போராட்டங்கள் சுற்றுச்சூழலையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளவும் தொடர்ந்து கடற்கரையோரங்கள்ல நடந்து கொண்டிருப்பது. கடற்கரை ஓரத்துல, நதியோரங்கள்ல விவசாயிகள் எல்லாரையுமே சொல்லலாம். அதாவது மொத்தத்துல சுற்றுச்சூழல் அழிக்கப்படும் பொழுது அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுது. அப்ப இந்தியாவின் அதனுடைய இயல்பான தன்மை, பன்முகத்தன்மை அழிக்கப்படுது. வசதியானவர்கள், நல்ல தொழில்கள்ல இருக்கக்கூடியவங்க, மேற்குடி மக்கள், ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல இருக்கவங்க மட்டுமே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, வாழ்வாதாரத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை உழைக்கும் வர்க்கத்துக்கு. இயற்கை, இந்தியாவுடைய இறையாண்மையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அழியும் போது இதற்கான மக்களுடைய, இந்தியாவுடைய இறையாண்மையே அழியக்கூடிய ஒரு ஆபத்தை நாம் உணரணும். இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வளங்களின் அரசியல் இருக்கு என்பதை நாம் உணரணும். வெளிநாட்டுக்கு நம்முடைய இயற்கை வளங்களை எல்லாம் தாரை வார்க்கக்கூடிய விதமாக நம்முடைய சட்டங்கள் இருக்கு. உண்மையை சொல்ல போனால் நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான சட்டங்கள், இத்தனை சட்டங்கள் பிற நாடுகள்ல இருக்கான்னு தெரியல. அப்ப என்ன கோளாறு? இருக்கக்கூடிய சட்டங்களை ஒழுங்காக நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் இல்ல. சட்டங்களே விட்டுவிடக்கூடிய
சட்டங்களில் விதிமுறைகளை செய்பவர்கள் காசு கொடுத்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சூழலும், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகார வர்க்கம் ஊழல் லஞ்சத்துக்கு அடிபணிந்து நம்முடைய நாட்டின் உரிமைகளே, இயற்கை வளங்களே விற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், அவல சூழல் இருக்கு. இன்றைக்கு விவசாயிகளும் மீனவர்களும் போராடுறாங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் அவர்கள் பாதுகாப்பதற்கு அவங்களுடைய போராட்டம் அதை குறித்து மட்டும் இருக்காது. நிச்சயமாக இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ஒரு மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றதை எல்லாரும் உணரும். இந்த பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற சில பகுதி மக்கள், சில சமூக மக்கள் மட்டும் இல்ல உண்மையான பாதிப்பு நாட்டுக்கு. அதை உணர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களும் அனைத்து மக்களும் சேர்ந்து இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவான சிந்தனையோடு நாட்டின் சட்டங்கள் முறையாக கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பதை கேள்வி கேட்க இறங்கணும். ஆட்சியை பயன்படுத்தி கேள்விகள் கேட்கணும். கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே கேஸ் போடணும், வழக்கு போடணும், போராட்டங்களை நடத்த. உங்களுடைய கருத்துக்கு நன்றி பேராசிரியர் பாத்திமா. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் பாதிக்கிறாங்க, அதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ அங்க நம்ம களத்துல தெய்வானை இருக்கிறாங்க, அவங்க இருக்கக்கூடிய அங்க பாதிக்கப்பட்ட மக்களோடு இணைந்திருக்கிறாங்க. தெய்வானை சொல்லுங்க, இப்போ அந்த நோயினால, அது குறிப்பா அதன் மூலம் கழிவு மூலமாக பல்வேறு விதமான நோய்கள் பரவுது, புற்றுநோய்கள் பரவுதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாதிக்கப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை உங்களோட இருக்கிறதா கேள்விப்படுறோம். அது அவங்க கேளுங்க, அந்த அவங்களுடைய பெற்றோர்கள் கேளுங்க, அந்த நோய் குறித்து, அது குறித்து, அதனால் பாதிக்கப்பட்ட அவங்களுடைய பாதிப்பு குறித்து சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க, உங்களோட பாதிப்பு, அதாவது என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு வந்திருக்கு, எதனால வந்துச்சு, எங்க இருக்கும்போது வந்துச்சு, அந்த மாதிரி. நான் 10 வருஷம் ஆகுது இங்க இலங்கையிலிருந்து ஒரு வருஷம் நல்லா இருந்தேன். வந்ததுல இருந்து எனக்கு உடம்புல கை காலெல்லாம் அலர்ஜியா கையெல்லாம் புண்ணா நீர் கட்டி மாதிரி வருது. இந்த ஊரை விட்டு கோயில்பட்டிக்கு போயிருந்தேன் 2 வருஷமா. அங்கெல்லாம் ஒன்னும் பண்ணல, நல்லா தான் இருந்தேன். திரும்ப இங்க வந்ததுல இருந்து 2009 லாஸ்ட்ல வந்ததுல திரும்பவும் வந்துருச்சு. நிறைய டாக்டர் தோல் டாக்டர்கிட்ட காட்டியாச்சு. எல்லாரும் என்ன சொல்றாங்கடா, நீங்க இந்த ஊர்ல இருக்காதீங்க, அந்த ஊரை காலி பண்ணிட்டு நீங்க வேற ஊர்ல இருங்கன்றாங்க. பிடிக்கலண்டா, அதுக்காக நான் இந்த ஊரை விட்டுட்டு போக முடியல மேடம். நான் இங்கதான் இருக்கேன், நான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கேன், நான் இங்கதான் இருந்து கஷ்டப்படுறேன். இருந்தாலும் நான் இங்கதான் இருக்க விரும்புறேன். காயல் பண்ணதை விட்டுட்டு போக மனசு இருக்காது. நான் 2 வருஷம் கோயில் பட்டு இருக்கும்போது எதுவுமே செய்யல. எனக்கு இங்க உடம்பு ரொம்ப டெய்லி, இப்ப பர்தா கூட என்னால போட முடியல. டாக்டர் சொல்றாங்க கருப்பு பட, அதை போடல. நிறைய பேர் சண்டைக்கு கூட வராங்க என் கூட. இருந்தாலும் எனக்கு அது, நான் என்னோட பேசுறாங்க பேசாம திரும்ப என்னைய ஒரு மாதிரியா பேசுறாங்க மேடம். பர்தா ஏன் போடல, ஆனா ஏன் நிலைமை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாத்தையும் காலை தூக்கி காட்ட முடியுமா மேடம்? இவங்க என் மாப்பிள்ள தங்கச்சி சொல்றாங்க, நீ காலை தூக்கி காட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அடிக்கடி சண்டையே வந்துட்டீங்க மேடம். அப்ப கூட யாருமே கேட்கல. அடிக்கடி சண்டை வந்துட்டு 2 பேருக்கு. எதுக்குன்னா இந்த அலர்ஜியால வந்த பிரச்சனை. நாய் மட்டும் டெய்லி நைட்டு டெய்லி சொரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். 24 தூங்கவே முடியாது. அப்படி எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் போல நினைப்பேன். அது ஹராம்ன்றதுனால பொறுப்பேன். எனக்கு ஏற்கனவே புள்ள பிரச்சனை. கண்டிப்பா இந்த பகுதியில இருக்கிற மக்கள் இங்க இருந்து வெளியே போனா இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது தரப்பா நீங்க அரசு கிட்ட எந்த மாதிரியான கோரிக்கைகள் கொடுத்துருக்கீங்க? இதுவரைக்கும் இங்க பேட்டி கொடுத்தவங்க அத்தனை பேர் ரொம்ப குமுறலை வெளிக்காட்டாம ரொம்ப ஜென்டில்மேனா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மை நிலைமை அது கிடையாது. பல போராட்டங்கள், கடையடைப்பு, பல மனுக்கள், மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம், மத்திய நிர்வாகம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. இதுவரைக்கும் எந்த பயனும் இதனால் ஏற்படவில்லை. இதனால இங்க வாழ்வாதாரங்கள் மிக மோசமான அளவுக்கு போயிட்டு இருக்கு. சின்ன பிம்பிள்ஸ் வந்தா கூட அதை கட்டி கேன்சலா இருக்குமோன்னு சொல்ற அளவுக்கு பெரும் பயங்கரமான ஒரு இதா இருக்கிறது. ஃபைனலா சொல்ல வேண்டியது, எங்களை இந்த பாய்காட், எலெக்ஷன் பாய்காட் அளவுக்கு தயவு செய்து கொண்டு போய் விட்டுறாதீங்க மட்டும் தான் என்னுடைய இது. நன்றி. இப்ப எல்லாரும் பேட்டி கொடுத்த மாதிரி எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு காயல்பட்ட மக்கள்கள், புறநகர் மக்கள்கள் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க. இப்ப உங்களுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால நாங்க எப்பவுமே தந்தி டிவிக்காக, எங்கள் மக்களுக்காக, ஊர் மக்களுக்காக நீங்க எங்கள்கிட்ட பேட்டி எடுக்கணும் வந்திருக்கீங்க. நீங்க எந்த மாதிரியான கோரிக்கைகளை விடுக்கிறீங்க? அரசுக்கு இதை நிறுத்தணும். எங்களுக்கு இது ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்க யாருமே வாக்கிங் போக முடியல. காலையில பாத்தீங்கன்னா எப்பவும் நாங்க வாக்கிங் போவோம். இந்த நிலைமையில நாங்க பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட போனால் சுகாதாரக்கேடாக இருக்குது. நாங்க டாக்டர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனால டாக்டர் சொல்றாங்க உங்க ஊர்ல உள்ள சுகாதாரக்கேடுனால தான் வருது அப்படின்னு.
அதாவது இது வந்துகிட்டு எங்களுக்கு வந்துட்டு சுவாசம், அதாவது நாங்க வந்துட்டு உடல் பயிற்சிக்காக வேண்டி வெளியில போனாலும் எங்களுக்கு அந்த புகை வந்துகிட்டு எங்களுக்கு வந்துட்டு உடல் வந்துகிட்டு கேடு விளைவிக்கக்கூடிய இதா வந்துகிட்டு இருக்கிறது. இதை வந்துகிட்டு நீங்க வந்து மக்கள் நலன் கருதி இதை வந்து கட்டுப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தூத்துக்குடி பகுதியில் உள்ள ஆலைகளால இவங்க வந்து ஆலைகளோட பிடியில வந்து சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த ஆலைகளை வந்து மூடணும் அப்படிங்கிறது வந்து மக்களோட கோரிக்கையா இருக்குது. ஆண்ட்ரூஸ் தொடர்ந்து பேசலாம். தேவானுடைய கருத்துக்கு நன்றி. குறிப்பா அவங்க சொன்னது போல சார், இப்போ அங்க விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை அதனுடைய நீர்க்கட்டி மூலமா வருது. அந்த கட்டி வந்தாலே அது பரு வந்தா கூட அது வந்து கேன்சர் கட்டியாக இருக்குமோ என்ற ஒரு பயம் அப்படிங்கறது அந்த காயல்பட்டினம் அதை சுத்தி உள்ள பகுதி எல்லாமே வந்து பரவி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அந்த மக்களை அவங்க வேதனையோட அவங்க சொன்ன ஒரு தாய் சொன்ன கருத்தை நம்ம கேட்டோம். இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன இது போன்ற ரசாயன ஆலைகள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த முக்கியமான பொருட்களும் தயாரிக்கிறாங்க சில இடங்கள்ல. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சில மருத்துவ குணம் வாய்ந்த பலவிதமான பொருட்களை இது போன்ற ஆலைகள் தயாரிக்கப்படுகிறது. ஆனா இதனால பாதிப்புகள் வருது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. விவசாயிகள் பாதிக்கிறாங்க இதெல்லாம். சோ இந்த ஆலைகளை இது போன்ற பொருட்கள் அதுக்காக தயாரிக்காம இருக்க முடியாது, ஒரு சில முக்கியமான பொருட்களை. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன தீர்வா நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்லுங்க. நம்ம வந்து முதல்ல வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறுக்கவே முடியாது. பாதுகாப்பான வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விஷயமா இருந்தாலும். இப்போ இந்த ஒரு ஆலை வந்து பாதுகாப்பற்று இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு காரணம் நீங்க சொல்றதுனால பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஆலைகளும் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கின்றன. சோ நமக்கு பாதுகாப்பான உற்பத்தியும் தேவை, வளர்ச்சியும் தேவை. அதே சமயத்துல இயற்கையும் மாசுபடாமல் இருக்க வேண்டிய ஒரு நிலையை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். சோ இரண்டையுமே ஒரு சேர கொண்டு செல்வதுதான் நம் மனிதர்களுடைய மிகப்பெரிய கடமையாக வேண்டும். இப்போ வந்து ஒரு ஆலை நடத்தக்கூடிய ஒரு தனி மனிதன் வந்து அவருடைய சுயலாபத்திற்காக ஒரு 100 பேரை வந்து மறைமுகமாகவோ இல்லது நேரடியாகவோ பழிவாங்குவது என்பது, அதாவது அதனுடைய கழிவுகளை வைத்தோ அதை மற்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இல்லாதனால சோ அந்த மாதிரி செய்வதை விட வளர்ச்சி நமக்கு தேவை, அதே சமயத்துல இந்த இயற்கையும் நமக்கு தேவை. இரண்டையும் சரிவர எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி செய்கிற பட்சத்துல நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவது கண்டிப்பாக. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. குறிப்பாக சொன்னது போல வளர்ச்சி என்பது மிக முக்கியமான தேவை. அதே நேரத்தில் இயற்கை பாதிக்கக்கூடாது, நாம் வாழக்கூடிய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய அந்த பகுதி பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு கருத்தில் மிக முக்கியமாக மையப்படுத்தியிருக்கிறார். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இதற்கு பெரிதளவில் முயற்சி செய்ய வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அச்சத்தை போக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த களத்தை, அந்த நிலத்தை பாதுகாக்க பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த ஆலைக்கு அதனுடைய கழிவு வந்து வெளியேறும் போது அதை சுத்திகரிக்கப்பட்டு அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் அந்த ஆலையை மூடக்கூடிய ஒரு சூழலையாவது உருவாக்க வேண்டும் என்பதே அந்த மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த அரங்கத்திலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்ட சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர் திரு நரசிம்மராஜன் அவர்களுக்கும், தொலைபேசி வாயிலாக பேசிய பேராசிரியர் பாத்திமா, சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருட்செல்வம் அவர்களுக்கும், எமது செய்தியாளர் தெய்வானி அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளதல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.